எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சாபம் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் யாரும் இளம் வயதிலே மறித்து விடுவார்கள். என் தகப்பனுடைய தகப்பன் இள வயதில் மறித்து போனார். என் தகப்பனும் இள வயதில் மறித்து போனார். காரணம் என்னவென்றால் சாபம். எனக்கு சாபம் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் அதனுடைய அறிவுரை என்னவென்றால் அந்த குடும்பத்தில் தீராத வியாதி வருகிறது என்றால் அது ஒரு சாபம். தகப்பனுக்கு சுகர் வியாதி என்றால் பிள்ளைக்கு அதே வியாதி வருகிறது என்றால் அது ஒரு சாபம். நாம் நினைக்கிறோம் அது டிஎன்ஏ பிரச்சனை. எல்லாரும் மார்பை தட்டி சொல்றாங்க என் அப்பாவுக்கு இருந்த வியாதி இறங்கி வந்துட்டு. அது நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல, நீ கவலைப்பட வேண்டிய விஷயம். உன் தகப்பனவருக்கு இல்லாத அதே வியாதி உனக்கு வருகிறது என்றால் அது ஒரு சாபம். உன் தகப்பன் தனித்தரத்தோடு வாழ்ந்தார் என்றால் நீயும் தனித்தரத்தோடு வாழ்கிறாய் என்றால் அது ஒரு சாபம். எவ்வளவுதான் இரவும் பகலுமாய் நீ பிரயாசப்பட்டு நீ பிரயாசப்படுகிற பலம் ஒன்று ஒரு வீட்டுக்குள்ளே நிலைக்காமல் இருக்கிறது என்றால் அது ஒரு சாபம். இன்றைக்கு இரவு பகலாய் நீங்கள் பாடுபடுறீங்க, இரவு பகலாய் வேலை பார்க்கிறீங்க. ஆனால் வேலை பார்த்த பலம் உன் வீட்டில் நிலைப்பது இல்லை. உன் வீட்டுக்குள்ளே தீராத வியாதியுடைய போராட்டம், கடன் பிரச்சனை. இதற்கு அறிகுறி என்னவென்றால் சாபம். உன் பிள்ளைகள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும்